பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஓப்பன் அப்பாவே சீமான் அவர்களுக்கு ஒரு இன்வைட் கொடுத்திருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். பாஜகவிற்கு அதிமுகவிற்கு ரெண்டு கட்சிக்குமே நாம் தமிழரோட தேவை இருக்கா இல்லையா? தேவை சேர்ந்துட்டா என்ன ஆகும்? 100% கிளீன் ஸ்வீப். தமிழகத்தின் எவ்வளவு பெரிய ஒரு சக்தியாக நாம் தமிழர் இருக்கிறதுன்றதை இன்னைக்கு சொல்லாமலே ஒப்புக்கொண்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. டிமாண்ட் இருக்கு. தேசிய தலைவர் எங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று விஜய் அவர்களும் எடப்பாடி அவர்களும் சொல்லி இருந்தால், அண்ணன் சீமான் அவர்கள் தான் முதலமைச்சர் என்று எடப்பாடி அவர்களும் மற்றவர்களும் சொல்லி இருந்தால் அது அமைந்தது. அண்ணன் சொன்னார், வென்று வந்தா உனக்கு மாலை, இல்லைன்னா உனக்கு பாட்டையில மாலை அப்படின்னு. இது ஒரு பெரிய பேசு பொருள் மாதிரி பேசுறாங்க. பொன்முடி அவர்கள் இப்படின்னா என்ன இப்படின்னா என்னன்னு பேசுனா அது ஆபாசமா தெரியல. ஓஷின்னு பேசுனா அது தவறா தெரியல. கட்டமைப்பு ரீதியா சீமான் அவர்கள் சர்வாதிகார முறையில செயல்படுறாரு. என்ன தவறுன்னு நான் கேட்டேன். இப்போ நான் 100 விழுக்காடு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை வந்த பிறகுதான் நாம் தமிழர் வண்டியில ஏறுறேன். கோட்பாட்டை நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஒப்பு கொடுக்கும்போது 100 விழுக்காடு எல்லாமே எந்த கட்சியிலும் யாருக்கும் கிடைக்காது. அப்படின்னா ஒருத்தரும் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், ஒரு தனி நபரும். நான் உறுதியா நம்புறேன், இது கோட்பாட்டுக்கான கட்சி. பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு நான் பார்க்கிறது அந்த சீமான் அவர்கள். திமுகவுடைய அசுரபலமே அதனுடைய கூட்டணி தான். புதிதாக இப்போ விஜய் அவர்களும் களத்தில் வந்திருக்காரு. விஜய் அவர்கள் களமாடல, அவருக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லை, அவருடைய சார்ந்தவர்களுக்கும் அவருடைய கேடஸ் தொண்டர்களுக்கும் இல்லை. அதனால அது ஒரு பொருட்டு இல்லை. அவர் போட்டியாளராகவே உருவாகல, அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக நீங்கள் குறிப்பிட்டபடி வேங்க வயல் சிக்கல் தீர்ந்துச்சா? அது விசிக நினைத்த நிலைப்பாட்டு நின்றுடுச்சா? விசிக எதிர் நிலைப்பாட்டுல இருக்கு. விசிக தொண்டனுக்கு, அடிப்படை தொண்டனுக்கு நெஞ்சு வலிக்குமா வலிக்காதா? கோபம் இருக்குமா இருக்காதா? இவர்கள் சொல்லிட ஒரே காரணத்துக்காக திமுக மறுபடியும் அவங்க போட்டுடுவாங்களா? பாஜகவிலே அண்ணாமலை வெளியேறிய பிறகு நாங்க அண்ணாமலை ஸ்டார்டம்காக தான் நாங்க இருந்தோம். நாங்க ஒப்பீட்டு அளவில் 2 பேரும் ஆற்றலை பார்க்கும்போது சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பேசுறாங்க நாங்க பாக்குறோம். இப்ப அவருக்கு இல்லைன்னும் போது நாங்க சீமான் அண்ணன் கூட தான் இருப்போம் அப்படின்னு பேசுற முன்னாள் பாஜக ஆட்களையும் நான் பாக்குறேன். நாம் தமிழர் காட்டுல அடைமழை காத்திருக்குன்னு நான் நம்புறேன். தனிச்சுதான் நிக்க போறீங்க? உறுதி. தனித்து தான் நிக்க போறோம், தனித்து தான் நிக்கணும், தனித்து தான் நிக்க அண்ணனும் விரும்புறாங்க. ஆனா இதை கெடுக்க என்டிஏ கூட்டணி வியூகங்களாகவோ அனுமானங்களாகவோ ஏதோ ஊடகத்தில் நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. ஓப்பன் அப்பாவே சீமான் அவர்களுக்கு ஒரு இன்வைட் கொடுத்திருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். என்ன பதில் சார்? நன்றி அப்படிங்கறத மட்டுமே நாங்க பதிலா எடுத்துக்கணுமா, இல்ல அந்த நன்றிக்குள்ள ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் நாம் தமிழர் சொல்ல வேண்டியிருக்கா? நான் ஒண்ணு பாக்குறேன். ஒரு அரசியல் தீண்டாமையை கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள். அது அதிமுகவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, பாஜகவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நையாண்டி பண்ணுவாங்க, பேரை சொல்ல மாட்டாங்க, எந்த கட்சினே பேரை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆளுங்களை உங்களுக்கு இந்த நாட்டின் மிகப்பெரிய குடிமகன் பிரதமர், அவர் டேபிளில் உங்கள் பேப்பர் இருக்குது, அவர் நீங்கள் வர்றது விரும்புகிறாரு அப்படின்னு பேசுகிறாங்க. அது அமித்ஷா அதையே சொல்கிறாருன்னு பேசுகிறாங்க. இப்போ அண்ணாமலை அதையே பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க, நயினார் நாகேந்திரன் அதையே பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இவ்வளவு நாள் நீங்கள் பேசியது எவ்வளவு பொய்யானது, தமிழகத்தின் எவ்வளவு பெரிய ஒரு சக்தியாக நாம் தமிழர் இருக்கிறதுன்றதை இன்னைக்கு சொல்லாமலே ஒப்புக்கொண்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. டிமாண்ட் இருக்கு. துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் இன்னோவேட்டிவ் ஐடியாலஜி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தேவை இருக்குது. அப்ப இதை நீங்களாம் பேசுங்க, இதெல்லாம் நீங்க பேசுங்க. எங்களோட டிமாண்ட் பல மடங்கு கூடி இருக்கு. ஆனா இந்த டிமாண்டை நாங்க இந்த கட்சிகள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதை விட மக்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். இவரும் போயிடுவாரோ, நாம் தமிழரும் நாளைக்கு போயிடுவாங்களோ? ஏன்னா இப்ப நான் எல்லா எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லா எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். அது போல நாளைக்கு நாம் தமிழரும் போயிடுமோ அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தை உடைக்கிற தேர்தலாக இது இருக்கும். இப்ப பாஜக என்டிஏ கூட்டணியில பாஜக அதிமுகவை புல்லின் பண்ணாம இருந்திருந்தால், அதிமுக வேற ஒரு கூட்டணிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்திருந்தால், இது மாதிரியான இருந்திருந்தால்கள்லாம் அதிகமாகி இந்த இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு ஒரு டைம் சீமான் சார் வந்ததை மறுபடியும் இந்த டைம் ரிவைன் பண்ணி ஒரு 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 கூட்டணி உருவாக வாய்ப்பு இருந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். தேசிய தலைவர் எங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று விஜய் அவர்களும் எடப்பாடி அவர்களும் சொல்லி இருந்தால்,
தமிழ் தேசியத்தின் படிதான் நாங்கள் ஆட்சி செய்வோம் என்று எடப்பாடி அவர்களும் மற்ற கூட்டணி நீங்க விரும்புகளும் சொல்லி இருந்தால், அண்ணன் சீமான் அவர்கள் தான் முதலமைச்சர் என்று எடப்பாடி அவர்களும் மற்றவர்களும் சொல்லி இருந்தால் அது அமைந்திருக்கும். அவ்வளவுதான். இந்த ஹைப்போதெட்டிகளுக்கு அந்த ஹைப்போதெட்டிக்கல் பதில் அவ்வளவுதான். அதுல நம்ம நோக்கம் என்னங்க, அண்ணன் சொல்றதுதான். நாம இந்த கட்டடத்துக்கு பட்டி பார்த்து முதுசா சுண்ணாம்பு அடிக்க வரல. இந்த கட்டடமே ஆகாது, நமக்கு சரியா இல்லை, இடிச்சிட்டு கட்டணும்னு நம்ம சொல்றோம். இடிச்சிட்டு கட்டுறது தான் சரி அப்படின்ற முடிவுக்கு எப்போ வர்றாங்களோ மற்றவங்கெல்லாம், அப்படி எண்ணம் கொண்டவங்க, கையில் அழுக்கு இல்லாத இருந்தவங்களாம் தான் அதை கூட பயணிக்கிறதுக்கு. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இந்த ஒரு ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம், சீமானவர்களுடைய ஸ்டாண்ட் இதுவாக இருக்குமா? இதுவாக தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் போன வாரம் சந்திச்சது பிறகு நாங்கள் கிண்டலாக பண்ணிட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கீங்க தெரியுமா? என்ன சிரிச்சாரு. என்னன்னு எனக்கு தெரியலடா, அவங்களே சொல்லிக்கிறாங்களான்னு. அப்படிதான் நான் இருக்கேன். சரி விடு, அது என்ன நம்ம பேசிடுவோம், சந்தர்ப்பம் வரும்போது பேசிடுவோம்னு சொல்றாரு. இல்ல ஒரு ஏன் சொல்றேன்னா, அப்படி எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு கூட அவர் வருத்தப்பட்டிருக்காரு. எத்தனை தடவை தாங்க இதுக்கு நான் பதில் சொல்றது? கேள்வியாவது கொஞ்சம் மாறியாவது இருக்கணும். அதே கேள்வி அதே பதில் எவ்வளோ தடவை சொல்லணும்? அப்புறம் இந்த வாயை மூடி பேசணும்னு சொல்லணும். இந்த கேள்வி நல்ல கேள்வி பட்டன் எடுத்துனா அது மாதிரிதான் இனிமேல் போடணும். சலிச்சு போச்சு அதை சொல்லி. ஏன்னா திமுக எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு, இதையெல்லாம் பாஜக பாசிட்டிவ்ஸா நினைக்குது என்டி கேட்ட இருந்து. இல்லை, நான் திருப்பவும் அதை தான் சொல்லுவேன். ஒரு ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுவதற்கும், ஒரு ஆடு நனைகிறது என்று அந்த ஆட்டோட தாய் அழுவதற்கும், ஒரு ஆடு நினைக்கிறது என்று அந்த ஆட்டை வளர்க்குற முதலாளி நினைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. முதல்ல ஓனாய் நினைக்கிறது, ஐயோ இது கறி இப்போ ஜுரங்கிறவன் செத்து போச்சுன்னா கறி டேஸ்டாக இருக்காத, வேட்டையாட முடியாதுன்னு ஓனாய் நினைக்கும். கடைக்காரன் இந்த ஆடு வளர்க்குறவன் இந்த ஆடு செத்து போச்சுன்னா நமக்கு நல்ல ரேட்டு வராது, கறி ரேட்டு தோல் ரேட்டாக மாறிடுமேன்னு வளர்க்குற நினைப்பான். அம்மா மட்டும்தான் ஐயோ நம்ம குட்டியாச்சு குழந்தையாச்சு இதுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கும். ஆனால் எல்லா அழுகையும் எதுக்கு நோக்கினா ஆடு நினைதேன்றது தான். ஆனால் அது உள்ளே இருக்கிற பொருள் வேறையானது. நாம் தமிழர் கட்சி ஒரு தாய் ஆடு ஒரு குட்டி ஆடுக்கு மழையில் நெஞ்சா எப்படி நினைக்குமோ அப்படி நினைக்குது. அந்த விதத்தில் தமிழ்நாடை காப்பாற்ற வேண்டுமே என்கிற நோக்கத்திற்காக திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்று நாம் தமிழர் நினைக்குது. இந்த கேப்பில் திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டு இவங்க ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு ஊழல் கட்சியான பாஜக உள்ளே தான் தமிழ்நாட்டில் நிறுவி இந்தி நாடாக தமிழ்நாட்டை மாற்றணும்னு முயற்சி பண்ணுது. அதோட நோக்கம். இப்போ இவங்களே எப்படி கொள்ளடிப்பாங்க, நமக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காது போயிடுமோன்னு அதிமுக உள்ளவங்க நினைக்கிறாங்க. இதில் நோக்கம் என்னவென்றது தான் நீங்கள் பார்க்கணும். திமுக வீழ்த்துவதே ஒன்று காரணம்னு சேர்ந்துட்டு நீங்கள் இன்னைக்கு அதிமுகவுடைய பாஜகவுடைய சேர்ந்துட்டா மறுபடியும் அதிமுகவும் பாஜகவும் வலுவாகி நாளைக்கு அடுத்த ரவுண்டு வரும்போது திமுக அடுத்த ரவுண்டில் உட்காரும். அகேன ஹைப்போதெட்டிக்கல். இப்போ நாங்க இதெல்லாமே ஒரு நரேட்டிவாவோ இல்ல யாரோ ஒருத்தங்க கிளப்பி விடுறாங்கப்பா அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி என்டி கூட்டணி சீமான் சாருக்கு இன்வைட் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப அண்ணாமலை அவர்கள் கூட டயஸ் ஷேர் பண்றாரு சீமான் சார். அண்ட் அகேன் நிறைய பிஜேபியோட மாநில செயலாளர் எஸ்டி சூர்யாவுடைய மீட்டிங், இந்த மாதிரியான அடுத்த சம்பவங்கள் ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் கொண்டு நிறுத்திடுது இல்ல. சாமானிய மக்களை கேட்கறேன் சார். எனக்கு அவங்க போட்டோ பாக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க அப்படி நினைங்க, அப்படி நினைப்பதற்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. ஆனா எங்களை கேட்குறீங்கல்ல, நாங்க சொல்லிட்டோம்னா அதை நம்ப வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். நாங்க 2 பேரும் டயஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அதுல ஒரு சந்தேகம் இருக்குன்னா நீங்க கேளுங்க. அதுல நான் என்ன சொல்றேன், அது என்ன மாதிரி நிகழ்வு, அது ஒரு பேச்சு போட்டி நிகழ்வு. அந்த நிகழ்வுல நாம நடத்தல. ஒருவேளை திமுக நாம் தமிழர் நடத்தி அந்த நேர்வுல ஐயா அண்ணாமலை அழைச்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். பாஜக நடத்தி கட்சி நடத்தி அந்த நேர்வுல அண்ணன் சீமான் அவர்கள் அழைச்சிருந்தா நீங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முழுக்க இது இன்னைக்கு ஏற்படுறதுல பல நாட்களும் நடந்துக்கிற பேச்சு போட்டியோட தொடர்ச்சி. அது அன்னைக்கு இறுதி நாள், அதோட பரிசளிப்பு விழா. இப்போ அதுல அண்ணன் சீமானோட பேச்சாற்றல சிறந்தவங்க தமிழ் நிலத்துல எல்லா துறையும் தொட்டு பேசுறவங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தர் ஒரு துறையில இருக்காங்க. ஆனா அப்படி எல்லா துறையும் தொட்டு பேசக்கூடிய நகைச்சுவையா, சினிமாவா, இலக்கியமா, அரசியலா எல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் இல்லை. அப்போ அதுக்கு தகுதியான ஆளுன்னு கூப்பிடுறாங்க. அண்ணாமலையா பச்சைமுத்தையா அவர்கள் கூப்பிட்டதுக்கு காரணம் அவர் அந்த கட்சி சார்ந்து இருக்காரு, அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு கொடுக்குறாரு. 2 பேர் பேசுறது நீங்க பாருங்க, எது ஆக சிறந்த உரைன்னு நீங்க முடிவு பண்ணீங்க. நான் பேச்சுன்ற அளவில் சொல்றேன். அவரை கீழ்மைப்படுத்தணும்னோ இல்லை ஒப்பீட்டு பண்ணணும் நம்ம அப்படி சொல்ல, அவருக்கு வேற ஆற்றல்கள் கூட இருக்கலாம். நீங்க கூட சொல்றீங்க அண்ணாமலைக்கு வேற ஆற்றல் கூட இருக்கலாம் அப்படின்னு. அப்போ நீங்களும் கூட அப்படி சொல்றீங்களான்னு கேட்காதீங்க. எந்த மனிதனையும் நான் இன்னும் ஒரு எதிர்மறையான எடுத்துக்காட்டோட சொல்றேன். திருடனுக்கு கூட ஒரு ஆற்றல் இருக்கு.
அந்த ஆற்றல் குறைச்சி மதிப்பிடத்தக்கதில்லை. அந்த நோக்கம் தவறானது. அந்த ஆற்றலை திருடுறதுக்காக பயன்படுத்துறது தவறானது. ஆனால் அந்த ஆற்றலை நீங்கள் எப்படி குறைச்சி மதிப்பிடுங்க? ஒரு வீட்டு மேலே ஏறி ஒரு சத்தமே கேட்காம ஒரு கதவை உடைச்சி உள்ளே இறங்குறது ஒரு திறன். அந்த திறனை அடுத்த பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு பயன்படுத்தாம இதே ஒரு பாம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தினா நீங்கள் விருது கொடுப்பீங்க, பரம்வீர் சக்கரா கொடுப்பீங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் ஆற்றல் தான். ஒரு இடத்துல ஏறி ஒரு வச்சிருக்கிற பாம்பை சத்தம் இல்லாமல் கதவை உடைச்சி எடுத்து 100 பேரை காப்பாற்றுறது அதே திறன் தான். ஆனால் நோக்கம் வேற. கொள்ளடிக்கிறதுக்காக இறங்குறது அதே திறன் தான். ஆனால் திறன் தான். இப்போ அந்த ஆற்றலை நம்ம பாராட்டுறோம். அப்படி இருக்கும்பொழுது தான் அண்ணாமலை அவர்களும் அண்ணனோட சீமான் அவர் பாட்டுறதும், அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அண்ணாமலையோட ஆற்றலை பாராட்டுறதும் நம்ம சொல்கிறோம். மறுநாளுக்கு மறுநாள் கரு பழனியப்பனோட ஒரு மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்க அண்ணன். நீங்கள் சொல்கிறது டயஸ் ஷேரிங் தான். அப்போ பேச்சு வரலையே. அப்போ யாரும் நீங்கள் திமுகவில் போகிறீங்களா, திமுகவுக்கு உங்களுக்கும் எதனா தொடர்பு இருக்கான்னு யாரும் கேட்கலையே. கேட்டீங்கன்னா அது கூட நல்லா தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதை செய்யறது யார் இதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் தமிழரை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நாம் தமிழர் மேலே ஒரு கரை பூச வேண்டும் என்று நினைக்கிறவங்க அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு எஸ்ஜி சூர்யா கூட என்னத்துக்காக பார்த்துருக்காரு நீங்கள் பாருங்கள். இது பொதுமேடையில் தனிப்பட்ட முறையில் ஒரு புத்தகம் எழுதுறாரு. நீங்கள் சொல்லுங்கள், அண்ணன் சீமான் அவர்கள் புத்தக வாசிப்பாளர் இல்லை, அவருக்கு புத்தகங்களின் அருமை பற்றி தெரியாது, அவர் படிக்கும் விருப்பம் கொண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இவரே கொண்டு போய் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கொடுக்குறாருன்னு வச்சுங்க, ஏன் கொடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுலேயும் ஒரு நோக்கம் இருக்கு. ஸ்டாலின் கிட்ட போய் பிஜேபியிலேருந்து ஒருத்தர் கொடுத்தாருன்னா அது ஒரு விளம்பரம், அந்த புத்தகத்துக்கு விளம்பரம். அப்போ புத்தகம் விற்கிறவர்கள், புத்தகம் எழுதியிருக்கிறவங்க யார் ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒப்புதல் வாங்குறது, ஒரு முன்னுரை வாங்குறதுல, அது போல ஒரு இப்படி சொல்ல. இப்போ நீங்கள் எஸ்ஜி சூர்யா பார்த்ததை விட ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சுட்டுங்களா? இல்லைன்னா இது யாருமே பேசியிருக்க போல. எஸ்ஜி சூர்யா இங்கே புத்தகம் எழுதினாரு, வெளியிட்டாருன்றது தெரிஞ்சிருக்க போல. அப்போ இதன் மூலமாக அந்த புத்தகம் வெளிச்சம் பெறுது. அது எந்த புத்தகமாக இருக்கட்டும், யார் எழுதுனதாக இருக்கட்டும், எந்த துறை சார்ந்ததாக இருக்கட்டும், ஏன் நாம் தமிழரை பற்றி எதிர்த்து பேசுகிற புத்தகமாக கூட இருக்கட்டும், புத்தகம் என்பது நம்ம அதை படிக்க வேண்டியது. அப்போ அந்த விதத்தில் தான் போய் பார்த்துருக்காரு. நீங்கள் நம்புறீங்களா எஸ்ஜி சூர்யா வந்து அரசியல் தூதுவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களான்னு சொல்லுங்கள். அப்போ அவர் ஒரு இளம் வயதுக்காரரு, அவர் வந்து பார்க்கறது தனிப்பட்ட முறையில். அப்போ நீங்கள் இதற்கெல்லாம் பொருள் கண்டுபிடிக்க முடியும்னா, என்னைக்குன்னா ஒரு நாள் அவர் காவி கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தா மாறிட்டாருன்னு கூட நீங்கள் சொல்லிடலாம். ஒரு நாள் கருப்பு சர்ப்பில் செருப்பு கூட போட்டுட்டு வந்திருந்தாரு, அது கூட நீங்கள் திமுகவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிக்கலாம். நிறைய உடுப்புகள் அப்படி நீங்கள் கட்சி நேரம் பார்த்தோன்னா ட்ரெஸ்ஸே போட முடியாமல் தான் சுற்றணும், வெறும் உடம்போட தான் சுற்றணும். அப்போ அதுக்கெல்லாம் பொருள் கண்டுபிடிக்கணும். ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா, இது ஒரு அரசியல் பேசு பொருளாக ஆக்கலாம், வீழ்த்தலாம், சுவாரஸ்யப்படுத்தலாம். பல நோக்கம் இருக்குது. சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக கூட, நையாண்டி பண்ணுறதுக்காக கூட அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட விமர்சனங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. பேசுங்க, நிறைய பேசுங்க. பேசு பொருளாக குவெஸ்டாக இருக்கிறது எப்பயுமே நல்லது. ஆடிட்டர் குருமூர்த்தி சாருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், என்டிகேவுடைய ஃபியூச்சர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறப்ப அவர் இந்த ஒரு வார்த்தையை போடுறாரு. திஸ் இஸ் அ பிக் பிரேக்கிங் எலெக்ஷன் ஃபார் சீமான். இது வந்து அவர் முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. கட்டாயம்ங்கிறத விட அது அவருடைய விருப்பம், அதனுடைய விருப்பம் அப்படிங்கிறாரு. பட் இது வந்து ஒரு முக்கியமான தேர்தல் அப்படிங்கிறத மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. பாஜகவிற்கு அதிமுகவிற்கு ரெண்டு கட்சிக்குமே நாம் தமிழரோட தேவை இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. தேவை இருக்கு. சேர்ந்துட்டா என்ன ஆகும்? 100% கிளீன் ஸ்வீப். இன்றைக்கு இருக்கிற திமுக எதிர்ப்புங்கிற ஒரு பாயிண்ட்ல எல்லாம் ஒண்ணு ஸ்வீப். நீங்க எங்கேயோ போயிடும் அதோட வாக்கு வங்கின்னு வச்சுங்களேன். அப்ப வேணும்னு நினைக்கிறவங்க, இல்ல நாம் தமிழர் கட்சி மோசமான கட்சி, அது விளங்காத கட்சி, அது வாட்டி ஜெயிக்காது, அதுக்கு வாக்கு வங்கி இல்ல, இப்படி எதனா பேச முடியுமா? இல்ல இதுக்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க? இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் ஓட்ஸ் வச்சிருக்கக்கூடிய கட்சியை நாம் தமிழர், அதனால வந்து யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, கூட்டணி வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்களே கேட்டிருப்பீங்க. பிற மொழிகள் பேசக்கூடியவர்களுடைய வாக்கு வங்கியை வந்து நம்ம எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள். பட் அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஃபேட் அவுட் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு, இப்போ பிற மொழியாளர்கள், பிற இனத்தவர்களை எதிர்க்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கம் இருக்கு. அதை நான் பொதுவாகவே அதை பார்க்குறேன். அதெல்லாம் ஃபேட் அவுட் ஆயிடுச்சான்னு கேட்குறீங்க. நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன், நானே வேற்று மொழிக்காரன் தான். எனக்கு தமிழ் தாய்மொழி இல்லை, எனக்கு தெலுங்கு தான் தாய்மொழி. அப்போ எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எனக்கு எல்லா ஊடகங்களும் நீங்கள் நாம் தமிழர் போதுமான அளவுக்கு மற்ற தம்பிகள் எவ்வளோ ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் நானும் எல்லா ஊடகங்கள்லையும் பண்ணுறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு சம்பிரதாயமாக கொடுக்கறது வேற, என்னை உண்மையிலேயே வந்து ரெப்ரசன்ட் பண்ண விடுறது வேறு. நாங்களும் அந்த மற்ற மாற்று மொழிக்காரங்களுக்கு
இத்தனை சீட்டு கொடுத்துருக்கோம்னு சொல்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ் சொல்லிக்கிறதுக்கு. ஆனால் இயல்பாகவே அப்படி நம்புறதுனால தான் எல்லோருக்கும் இங்கே உரிமை இருக்குது, அப்படி நம்ம யாரையும் வெறுக்கலை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால தானே நான் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக நாம் தமிழர் கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா பேசுகிறேன். அப்போ அது இருக்குது. ஆனால் எதெல்லாம் சொல்ல முடியுமோ, எதெல்லாம் பேச முடியுமோ, எதெல்லாம் நாம் தமிழருக்கு எதிராக மாற்ற முடியுமோ அதையெல்லாம் பேசுகிறாங்க. அந்த விதத்தில் தான் இது பார்க்குறேன். ஃபேட் அவுட் இந்த வாட்டி பண்ணிவிடுவோம். அதெல்லாம் என்ன மாதிரி ஆட்களுக்கு மாற்று மொழியாளர்களாக இருந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி எவ்வளோ பெரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் எல்லாத்தையும் தாண்டி சகோதரத்தையும் அன்பையும் எங்கள் கட்சி பசங்க எங்ககிட்ட எனது அண்ணன்னு சொல்கிற பாராட்டத்தில் இருக்க பாருங்க. எங்கள் வீட்டில் கூட அப்படி யாரும் கூப்பிட மாட்டாங்க. எல்லா தம்பிகளுமே இன்வேரியபிளி அது அந்த 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 பாசம் இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கட்சியிலையும் கொடுக்க முடியாது. இதை விட என்ன வேணும்னு சொல்லுங்கள். அப்போ இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அது நான் அதை சொல்லுவேன். நான் இன்னொன்று பார்க்குறேன். இப்போ அண்ணன் வந்து சொன்னார், வென்று வந்தால் உனக்கு மாலை, இல்லைன்னா உனக்கு பாட்டையில் மாலை அப்படின்னு. இது ஒரு பெரிய பேசு பொருள் மாதிரி பேசுகிறாங்க. பொன்முடி அவர்கள் இப்படின்னா என்ன, இப்படின்னா என்னன்னு பேசுனா அது வந்து ஆபாசமாக தெரியல. ஓஷின்னு பேசுனா அது வந்து தவறாக தெரியல. இது சாதாரண. நம்ம என்ன ஒரு வாத்தியார் பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லுவார், நாளைக்கு பாடம் மட்டும் எழுதுனா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு எல்லாரும் இந்த வார்த்தையை ஒரு அப்பா கிட்ட இருந்து, ஒரு அம்மா கிட்ட இருந்து, ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து கேட்டிருக்கோம். இதுல எங்க வன்மம் இருக்கு, இதுல எங்க அவமரியாதை இருக்கு? கட்டமைப்பு ரீதியா வந்து சீமான் அவர்கள் சர்வாதிகார முறையில செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன். இப்போ எடப்பாடி அவர்களை அமித்ஷா போய் பார்த்தார்ல, யாரை கேட்டு பார்த்தாரு? பொன்முடி அவர்களை பத்தி இவர் ஸ்டாலின் அவர்கள் நீக்கினார்ல, எந்த கூட்டத்தை போட்டு நீக்கினாரு? யாரை கேட்டு நீக்கினாரு? சீட்டு கொடுக்குறாங்கல்ல, இப்போ யாரை கேட்டு கொடுக்குறாங்க சீட்டு? இப்போ எடப்பாடி இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் சீட்டு போட்டார்ல, யாரை கேட்டு போட்டாங்க? விசிகாவில் கூட தான் சொல்கிறேன், பாமக தேமுதிகவில் கூட தான் சொல்கிறேன், யாரை கேட்டு போடுறாங்க? எங்க நான் 100 விழுக்காடு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வந்த பிறகு தான் நாம் தமிழர் வண்டியில் ஏறுறேன். அது இந்த பயணம் தான் போகுது அப்படின்னு நான் நம்பி தான் ஏறுறேன். அந்த பயணம் நான் போகும்போது டிரைவரை இங்கே ஓட்டுங்க, லெஃப்ட்டு திருப்புங்க, அதெல்லாம் என் வேலை கிடையாது. வண்டியில் ஏறி நான் படுத்துப்பேன். பயணம் முடியும் போது இருக்கும். நடுவில் நிறுத்திட்டு டீ குடிச்சா கூட நிறுத்திட்டாங்களே, பயணம் போகாதான்னு அப்படி ஒரு கட்சியில் இணைய முடியாது. அப்படிதான் எல்லா தொண்டர்களும் தங்களுடைய கொள்கைகளை ஒரு கட்சிக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. எல்லாருமே முரண் இருக்காதுன்னா எல்லாருக்கும், அது திமுக, அதிமுக, பாஜக எல்லோருக்குமே ஒரு முரண் இருக்கும். பாஜக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்கே சாமியை பற்றி பேசுகிறோம், எங்களுக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லைங்க, இருந்தாலும் இந்த கட்சியில் மற்ற காந்துக்காக சேர்ந்துன்னு சொல்கிற பாஜக காரர்களையும் நாங்கள் பார்க்குறேன். கடவுள் மறுப்பை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிற பாஜக காரர்களையும் நான் பார்க்குறேன். பாஜகவில் இருக்கிற இஸ்லாமியர்களை நம்ம பார்க்குறோம்ல, அப்போ அவங்களுக்கு ஏதோ அதில் ஒரு மாற்று இருக்குது. அப்போ அதெல்லாம் இருக்குன்னா ஒரு கோட்பாட்டை நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஒப்பு கொடுக்கும்பொழுது 100 விழுக்காடு எல்லாமே எந்த கட்சியிலும் யாருக்கும் கிடைக்காது. அப்படின்னா ஒருத்தரும் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். ஒரு தனி நபரும் 8 கோடி பேருக்குன்னா 8 கோடி கட்சி ஆரம்பிக்கணும். ஏன்னா முன்னணி நிர்வாகிகள் நிறைய பேர் இப்போ வந்து வெளியே போயிருக்காங்க. அதுதான் நான் அப்படி அவுட் ஆஃப் த கேம்ப் இல்லை, அப்படி இல்லைன்னு நான் பார்க்குறேன். இன்னும் கேட்டால் இந்த சமீபமாக 1 மாத காலத்தில் நான் பார்க்குறேன், இன்னமும் கடுமையாக வந்து நாம் தமிழர் கட்சியோட கட்டமைப்பு வந்து உறுதியாயிருக்கு, இறுகி இருக்கு. நல்ல நான் பல இடங்களை பார்க்குறேன். இப்போ கட்டமைப்பு மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்குது, புது ஆட்களை நிரப்புறது. இந்த ஒரு 10 நாட்களில் கூட எங்கள் பகுதியிலே ஒரு 150 பேர் போய் சேரணுன்னு இருக்காங்க. எல்லாம் ஒரே நாள் வாங்க போய் கட்சியில் சேரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சாரியாக வராங்க. குறிப்பாக இந்த என்டிஏ கூட்டணிக்கு பிறகு எனக்கு அது இன்னும் கண்கூடாக தெரியுது. அதில் சில சொல்லக்கூடாது, அது வருத்தமாக இருக்கும். அதிமுக காரர்களே வராங்க, வேண்டாண்ணே நாங்கள் உங்கள் கூடயே பயணிக்கிறோம். ஏன்னா அவர்கள்லாம் காசு வாங்காமல் வேலை செய்யக்கூடிய அதிமுக காரர்கள், காசு வாங்க வேலை செய்யக்கூடிய மற்ற அவங்களால கட்சினால லாபம் இல்லை, அவங்களுக்கு ஒரு அபிமானம் இருக்குது. இப்போ அப்படிப்பட்டவர்கள்லாம் இனிமேல் அது சரி வராது, பாஜகவோட போகிறாங்க, இவரோட ஆளுமை சரியில்லைன்ற எண்ணத்தோட கூட பேசுபவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இன்னும் வலுப்பட்டு இருக்கு. நான் உறுதியாக நம்புகிறேன், இது வந்து கோட்பாட்டுக்கான கட்சி. கோட்பாடு தான் இந்த கட்சியை காப்பாற்றும், வழிநடத்தும், கொண்டு செல்லுமே தவிர தனிநபர்கள் இல்லைன்னு நான் அதை உறுதியாக நம்புகிறேன். அந்த வரிசையில் அந்த நிறைய பேர் நடத்துகிறாங்க. அதில் ஆகச்சிறந்த ஆளுமை, பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு நான் பார்க்குறது அண்ணன் சீமான் அவர்களை. அப்போ அவர்கள் சரியாக நடத்திட்டு போகிறாரு. ஒரு தலைமைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். நீங்கள் கருத்து மட்டும் கேட்டு பாருங்கள், 3 பேர் சேர்ந்து நீங்கள் பேசுனீங்கன்னா 4 கருத்து இருக்கும். 3 பேருக்கு கூட 3 கருத்து இருக்காது, 4 கருத்து இருக்கும். அப்போ ஒரு அரசியல் முடிவை, ஒரு முக்கியமான முடிவை எல்லா நேரத்துலையும் கூடியெல்லாம் பேச முடியாது. ஆனால் அது நம்ம கருத்தை பிரதிபலித்து தான் போகுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ண ஓட்டத்தை பிரதிபலித்து தான் போகுது. இப்போ நம்ம
திமுக எதிர்ப்புனா திமுக எதிர்ப்பை நாம் தமிழர் கைவிட்டதுன்னா அப்படி நாம் தமிழர் கட்சி வாழ முடியாது, சர்வைவே ஆகாது. அதை கொண்டு போதா, பெரியார் எதிர்ப்பு கொண்டு போதா, இன்னும் கூடுதல் வேகம் கிடைச்சிருக்கு, அட்ரிபியூட் ஆகிருக்கு, அதோட வேகம் அதிகரிச்சிருக்கு. நான் பார்க்கிறேன் கட்சிக்குள்ள பயணிக்கிறதால. அப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஷாக்கிங் இருக்கலாம், ஐயோ பெரியாரை பற்றி பேசிட்டாருன்னு. சரியா பேசினார் அண்ணன் அப்படின்னு பேசுறாரு, குரல்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அது திமுகவில் இருக்கிறவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம், அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். நாம் தமிழர் இன்னும் கூடுதலாக அதை அப்ரிஷியேட் பண்ணுது. அப்போ அந்த கோட்பாடு தான் நகருது, தமிழ் தேசியத்துக்குள்ளே தான் நகருது, தமிழ் தேசியத்தை நோக்கி தான் நகருது. அந்த இந்த வண்ணங்களை இழக்காம தான் நாம் தமிழர் கட்சி நகருதுன்னும் போது நாங்கள் ஏங்க அதை ஆராய்ச்சி பண்ணோம். இன்னொன்று, என்னுடைய ஆற்றலுக்கும் இல்லை மற்ற தம்பிகளுடைய ஆற்றலுக்கும் அரசியல் புரிதலுக்கும் அண்ணன் சீமானுடைய அரசியல் புரிதலுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. நான் ஒரு செய்தியை போய் சொன்னேன்னா பாரு டேய் போன மாதத்து செய்திரா இதுன்னு வரும். நான் அப்டேட்டு புது செய்தின்னு எது சொல்கிறேனோ நையாண்டி பண்ணுவார், டேய் எவ்வளோ பழைய செய்தி தெரியுமாடா இது, நீ ஊரில் இல்லையா அப்படின்னு கேட்பார். ஏன் நான் சொல்கிறேன்னா அவ்வளோ கூர்ந்து யோசித்து அவ்வளோ அதை அவர் அட்டாப்சி கிரிட்டிசைஸ் பண்ணி அவரே அவருக்குள்ள அது ஒரு ஒரு திட்டம் போட்டு சிந்திச்சு வச்சுக்கிறார். அந்த செய்தியை நைஸாக நாசுக்காக பரவ விடுவார். அதை பற்றி என்ன கருத்து இருக்குன்னு தெரிஞ்சுமா, அவர் மிக நுட்பமான சூட்சமான ஆள், தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு முடிவுக்கு அவர் வரார். அப்படி இருக்கும்போது நம்ம அதில் கேட்க வேண்டிய வேலை என்ன இருக்குது, தேவை என்ன இருக்குது, கட்டுப்பட வேண்டியது மட்டும்தான் வேலைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் அசுரபலம் அப்படின்னு சொல்லலாம், திமுகவுடைய அசுரபலமே அதனுடைய கூட்டணி தான். அந்த கூட்டணியிலிருந்து எந்த விதமான முரண்களோ நிறைய இப்போ கூட்டணிக்குள்ளாடி நிறைய உராய்வுகள் இருந்தது. கம்யூனிஸ்டுகளுக்கு சாம்சங், விசிகாவுக்கு வேங்கை வயல் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்தது, மனதளவில் நெருக்கடியை கொடுத்தது. தொடர்ந்து வெளியே நம்ம வந்து விசிகாவினருடைய பேச்செல்லாம் நம்ம பார்த்தோம். பெரியண்ணன் மனோபாவத்தோட போன தடவையே வந்து காங்கிரஸ் வந்து அணுகுனாங்க கூட்டணியில அப்படிங்கிற மாதிரி திமுக மீது விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கூட்டணியாகவே இருக்கு. ஒரு பக்கம் என்டிஏ கேம்ப்ல சேர்த்துக்கிட்டே இருக்காங்க, தேமுதிக பாமகவை உள்ள இழுக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த கூட்டணி வலுவான கூட்டணி. புதிதாக இப்போ விஜய் அவர்களும் களத்தில் வந்திருக்காரு. தாவேகா, தமிழக வெற்றி கழகம், இளைஞர்களுடைய ஓட்டு இந்த தடவை பெருவாரியாக வந்து அவர் வந்து ஸ்வீப் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியான நரேட்டிவ் எல்லாம் இப்ப நம்ம கேட்க முடியுது. ஸோ இவ்வளவு கடினங்களுக்கு மத்தியில நாம் தமிழர் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் சமீப காலமாக அவங்க வந்து கட்டமைப்பு ரீதியா அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், கொஞ்சம் நலிவடைஞ்ச நிலையா நோக்கி போயிட்டு இருக்காங்க, நகர்ந்துகிட்டு இருக்காங்க, ஸ்டாக்னேஷனை நோக்கி போறாங்க, இப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எப்படி இருக்க போகுது களம்? நீங்க சொன்ன புள்ளியில நான் இப்படி பின்ன போறேன். கட்டமைப்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இப்ப இல்லை, முன்ன இருந்தது. முன்ன விட இப்ப கட்டமைப்பை சரி செய்து இன்னும் அதிக ஆட்களை உள்ள செலுத்தி இருக்கிறோம். சமீபமா ஒரு 6 மாதமா, இன்னும் கூட ஒரு 2-3 மாதம் அந்த பணி போகும். கட்டமைப்பு அடிப்படையில் முன்ன விட இது பலம் பொருந்திய கட்சியாக இருக்க போகுது. விஜய் அவர்களை பற்றி நான் ஏற்கனவே முன்பகுதியிலே சொல்லிட்டேன். விஜய் அவர்கள் களமாடலை, அவருக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லை, அவருடைய சார்ந்தவர்களுக்கும் அவருடைய கேடஸ் தொண்டர்களுக்கும் இல்லை. அதனால அது ஒரு பொருட்டு இல்லை. அவர் போட்டியாளராகவே உருவாகலை. ஒரு ஸ்டார் ஃபெனட்டிக் அந்த குரூப்பை வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை. அதுவும் ஒரு வாக்கு வங்கி, அது ஒரு வாக்கு வங்கி நிச்சயமா இருக்கும். இல்லைன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? அவருக்கு வாக்கே வராதுன்னு அப்படி நான் கண்ண மூடிட்டு சொல்ல முடியுமா? அப்போ நான் இந்த ஊரில் இல்லைன்னு அர்த்தம். அப்படி நான் சொல்லலை. ஆனால் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் திமுக கூட்டணி பற்றி சொன்னீங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்டபடி வேங்க வயல் சிக்கல் தீர்ந்துச்சா? அது விசிகா நினைத்த நிலைப்பாட்டில் வந்து நின்றுடுச்சா? விசிகா எதிர்நிலைப்பாட்டில் இருக்கா? எதிர்நிலைப்பாட்டில் இருக்கு. விசிகாவில் இங்கே அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பேசிக்கலாம். ஆனால் கீழே விசிகா தொண்டனுக்கு, அடிப்படை தொண்டனுக்கு நெஞ்சு வலிக்குமா வலிக்காதா? கோபம் இருக்குமா இருக்காதா? இவர்கள் சொல்லிட்ட ஒரே காரணத்துக்காக திமுக மறுபடியும் அவங்க போட்டுடுவாங்களா? மேல் பாதியில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஏன் புல்லட் ஓட்டுனன்ற ஒரு காரணத்துக்காக கை வெட்டப்பட்ட தம்பியை நீங்கள் பாருங்கள். நீ சமைச்சு போட்டால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன காரணத்துக்கு அந்த பெண்மணியை, தாழ்த்தப்பட்டதாக சொல்கிற பெண்மணியை வேறு இடங்களுக்கு மாற்றினாங்கல்ல. அப்போ அந்த பகுதியில் இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதித்தமிழ் குடிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற மனவலியை பாருங்கள். இதை எதை சரி செஞ்சிடுச்சுன்னு திருப்பி அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. சாம்சங் பிரச்சனைக்கு நீங்கள் சொல்கிறீங்க கம்யூனிஸ்ட்டு தீந்துச்சா, சங்கம் ஆரம்பிச்சு அவங்களுக்கான உரிமைகள் கிடைச்சிடுச்சா? அப்போ தொழிலாளர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தேவையான பணங்களை வாங்கி கொடுத்துட்டாங்களா? ஓய்வூதிய திட்டத்தை கொண்டாந்து சேர்த்துட்டாங்களா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டாந்து சேர்த்துட்டாங்களா? அப்போ இந்த சிக்கல்லாம் தீரவே இல்லையே. அப்போ இந்த மேலே உள்ள தலைவர்கள் ஏன் திமுகவோட இன்னும் இருக்காங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட லாபத்துக்காக தான் இருக்கிறாங்க. நமக்கு இவங்களால எந்த லாபமும் இல்லைன்னு விசிகாவில் உள்ளவர்களும் கம்யூனிஸ்டில் உள்ளவர்களும் நினைக்கும் பொழுது, ஏன் இஸ்லாமியர்களை நினைக்கும் பொழுது
அந்த வாக்கு வங்கி மாறும். ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. என்னோட கெஸ் 15% ஆன்டி இன்கம்பன்சி பொதுவா ஒரு ஆட்சி பெரிய நம்பரா தான் இருக்கு. ஆனா இருக்கு இந்த 15% ஆன்டி இன்கம்பன்சில அரசுக்கு எதிரான நிலைப்பாடுல ஒரு 5% வாங்க முடியும். மற்றெல்லாம் அடிப்படை வாக்கு வங்கியா தான் இருக்கணும். திமுகவுல இருந்து வெளியே போறவங்களோட எண்ணிக்கை இப்ப அதுல வாய்ப்பு இல்லை, நம்ம வச்சுக்கலாம் ஒரு வாதத்துக்காக. ஆனா விசிகாவுல இருந்து வெளியே போறவங்க எண்ணிக்கை இருக்கு, கம்யூனிஸ்ட்ல இருந்து போறவங்க இருக்கு, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள்ல இருந்து போறவங்க எண்ணிக்கை உறுதியா இருக்கு. அந்த வாக்கு வங்கி எங்க போகும்? அது அதிமுகவுக்கு போகுமான்னு கேள்வி இருக்கு. அதிமுகவிலே இருந்தவங்க பல பேர் இந்த கூட்டணிக்கு பிறகு பாஜக ஆகாது, திமுகவுக்கு நாங்க போக முடியாது அப்படின்ற வாக்கு வங்கி எங்க போகும்? இதெல்லாம் பல தாரைகளா உருவாகி வருது. பாஜகவிலே அண்ணாமலை வெளியேறிய பிறகு நாங்கள் அண்ணாமலை ஸ்டார்டம்காக தான் நாங்கள் இருந்தோம், அவரோட தலைமைக்காக தான் இருந்தோம். நாங்கள் வந்து ஒப்பீட்டு அளவில் 2 பேரும் ஆற்றலை பார்க்கும்போது சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பேசுகிறாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். அதனால வந்து நாங்கள் அவர் பின்னாடி இருந்தோம். இப்போ அவருக்கு இல்லைன்னும் போது நாங்கள் சீமான் அண்ணன் கூட தான் இருப்போம் அப்படின்னு பேசுகிற முன்னாள் பாஜக ஆட்களையும் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் இருக்கு நான் பார்க்குறேன். என் கட்சியிலே திருப்பி பாஜக இருந்தவங்க திருப்பி வந்து சேர்ந்துருக்கிறாங்க. இங்கே வந்து சேர்ந்தது நான் பார்க்குறேன். 2 பிராமணர்களே வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேட்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு 2 தொகுதிக்குள்ளே பார்த்துக்கிறேன் இந்த பொறுப்புகளை. அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு சாம்பிள்னு வச்சுக்கிட்டா அப்போ எல்லா இடத்துலையும் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அப்போ இந்த அரசியல் மாற்றங்கள் இருக்குல்ல, அதாவது நாம் தமிழர் காட்டில் அடைமழை காத்திருக்குதுன்னு நான் நம்புகிறேன். காலச்சூழல் ஏதுவா இருந்தாலும் அதில் வந்து களமாடி அறுவடை செய்ய தயாரா இருக்கீங்களாங்கிறது தான். அரசியல் வானிலை வந்து சாதகமா இருக்கு. இந்த அரசியல் வானிலை சாதகமா இருக்கும்போது இந்த கூட்டணிகள்லாம் நாம் தமிழருக்கு சாதகமா இருக்கும்பொழுது களமாட வேண்டிய தேவை கடமை இருக்குது. நீங்க எந்த ஆண்டு செய்தது விடையும் இந்த ஆண்டு கூடுதலா வேலை செய்யணும். ஏன்னா வாய்ப்பும் கூடுதலா இருக்கு. நீங்க எவ்வளவு முயன்றாலும் 10 ஏக்கர் தான் இன்னைக்கு இருந்தது, 10 ஏக்கர் தான் அறுவடை பண்ணோம். இல்ல இன்னைக்கு அதே எண்ணிக்கை வச்சுக்கிட்டு 100 ஏக்கர் அறுவடை பண்ணி அவ்வளவு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த எண்ணிக்கையை கூட்டணும். அதை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அதை வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நிச்சயமா அது எட்டி அது எல்லா இடங்கள்லையும் நம்ம அந்த வாக்கு சாவடி முகவர்கள்லாம் போடுற அளவுக்கு வந்துடும். அந்த வேலை மிக வேகமாக நடந்துட்டு இருக்கு. நான் பார்க்கறது இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி அரசியலில் கால் வைத்த காலத்திலிருந்து எப்பொழுதும் இல்லாத அற்புதமான சூழ்நிலை, அரசியல் வானிலை வந்து இப்போ சரியா இருக்கு. நீங்கள் கற்பனை பண்ண முடியாத இடத்த, என் தம்பிகளே கற்பனை பண்ண முடியாத ஒரு இடத்த நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி நம்ம நான் உறுதியா நம்புறேன். தனிச்சுதான் நிக்க போறீங்க, உறுதி. இந்த ஸ்டேட்மெண்ட்ல மாற்றமே கிடையாது. தனித்து தான் நிக்க போறோம், தனித்து தான் நிக்கணும், தனித்து தான் நிக்க அண்ணனும் விரும்புறாங்க. ஆனா இதை கெடுக்க பாஜக தரப்புல இருந்து வேறு விதமான உத்திகள் வரும்னு நாங்க நம்புறோம். அது வந்து வழக்குகளா இருக்கலாம், சின்னம் தொடர்பான சிக்கல்களா இருக்கலாம், இல்ல வந்து வேற எதுனா பழைய வழக்குகளை வந்து தட்டி எடுக்கிறதா இருக்கலாம். திமுக எப்படி அவதூற கையாளுதோ அது போன்ற விஷயங்களை வேறு விதமான நெருக்கடிகள் கொடுக்கலாம். வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, ஆனாலும் இவங்களை அதை பண்ணணும், இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த ஒன்னொன்னையும் நாங்கள் நெருக்கடியா பார்க்காம இதெல்லாம் வாய்ப்பா பார்க்கணும். இப்படி பாஜக செய்யும் பொழுதெல்லாம் மக்களிடம் முறையிடுவோம் நாங்கள். இதுதான் பாஜகவோட லட்சணம் பாருங்கன்னு சொல்லுவோம். அதன் மூலமா பாஜக தேயும் நாம் தமிழர் வளரும், அதிமுக தேயும் நாம் தமிழர் வளரும், மற்ற எல்லா கட்சிகளும் தேயும் திமுக உட்பட நாம் தமிழர் வளரும் நான் உறுதியா நம்புறேன். இதை நின்று காமிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா மக்கள், நான் முன்னவே சொன்னது போல எல்லோரும் மக்களை ஏமாத்திட்டாங்க. என் கட்சியிலேருந்து என் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சாட்டையில மரத்துல கட்டி வச்சு என்ன சாட்டையில அடின்னு சொன்னவர் வந்துட்டாரு. திமுகவை ஒழித்தே தீர்வன்றவர் திமுகவுக்கு போயிட்டாரு. என் பிள்ளை வந்து அரசியலுக்கு வரமாட்டான்னு சொன்னவர் பிள்ளை அரசியலில் கூட்டியாண்டார். இவர்களெல்லாம் பொய்யர்கள் சொல்லிட்டு வந்த நிலைமையில அது இல்லை, இவர்கள் போல யாரை போலவும் நாம் தமிழர் இல்லை, அண்ணன் சீமான் அவர்கள் இல்லை என்று மெய்ப்பிக்கிறதுக்காகவாது குறைந்தபட்சம் இந்த நிலைப்பாடுகள் மாறாமல் இருக்கும்னு நான் உறுதியா சொல்றேன். சினிமாவில் அப்டேட் கேட்குற மாதிரி லாஸ்டா என்னோட கொஸ்டின் ஒரு அப்டேட் தான் சார். சீமான் அவர்கள் வந்து தொகுதியை முடிவு பண்ணிட்டாரா? இந்த தொகுதி தான் இந்த தடவை ஏதாவது மாற்றங்கள் அந்த மாதிரி ஏதாவது உள்ள பேச்சு நடக்குதா? என்ன ஏது தொகுதி எதுன்னு எனக்கு தெரியும். நான் க்ளூஸ் கொடுக்குறேன், நீங்க கண்டுபிடிச்சிங்க. 234 தொகுதியில ஒண்ணு இருக்கு, அது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. அவ்வளவுதான். அது மாற்றங்கள் இருக்காங்கிற ஒரு கேள்வியை நான் கொக்கிய போட்டிருக்கேன். மாற்றம் இருக்கா? நிச்சயமா இந்த 234க்குள்ளதான். அது மட்டும் உங்களுக்கு உறுதியா சொன்னா இந்த குழுல இருந்து நீங்க எடுத்துக்கங்க. நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronnet Oil. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.